Good morning students, 5th standard science class. Today classல நம்ம செகண்ட் யூனிட் வாட்டருங்கிற லெசனை நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம இதுக்கு முன்னாடி இந்த லெசனை நம்ம 2 கிளாஸ் பார்த்துருக்கோம். இன்றைக்கி உங்களுக்கு பார்ட் 3 பார்க்க போகிறோம். பார்ட் 3 என்ன டாபிக்னால் உங்களுக்கு வாட்டர் போர்ன் டிசீசஸ் அண்ட் அதர் டிசீசஸ். இந்த நம்ம வாட்டரால் என்ன டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. இதுக்கு முன்னாடி கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம், வாட்டரோட சோர்ஸஸ் பார்த்தோம், வாட்டர் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம், வாட்டர் பொல்யூஷன் பார்த்தோம். ஸோ வேஸ்ட் வாட்டரை நம்ம எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தோம். டீசாலினேஷன் ஆஃப் சீ வாட்டர், நமக்கு ட்ரிங்கிங் பர்பஸ்க்காக ஃப்ரெஷ் வாட்டர் இல்லாதப்போ சீ வாட்டரை எப்படி நம்ம டீசாலினேஷன் பண்ணி அது ட்ரிங்கிங்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், குக்கிங் அண்ட் அதர் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தோம். வாட்டர் பொல்யூஷன் பார்த்தோம், எப்படிலாம் வாட்டர் பொல்யூட்டட் ஆகுது, வாட்டர் பொல்யூஷன் ஆகிறதுக்கான சோர்ஸஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நம்ம இண்டஸ்ட்ரியல் சோர்ஸஸ் இருக்குது, நெக்ஸ்ட்டு சீவேஜ், டொமஸ்டிக் வேஸ்ட்டு, கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் இன்செக்டிசைட்ஸு, ஆயில் ஸ்பில் ஆகிறது, இதனால வாட்டர் பொல்யூஷன் ஆகுது, அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ டுடே டாப்பிக்கில் உங்களுக்கு பார்ட் 3 நம்ம வாட்டர் போர்ன் டிசீசஸ், அதாவது நீரில் அதாவது வாட்டரில் ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய டிசீஸ் எது அப்படின்னு சொல்லி இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டிசீஸ்னால் என்ன, நம்ம ஒரு நார்மல் ஸ்டேஜில் இருந்து ஒரு அப்நார்மலிட்டி ஸ்டேஜுக்கு நம்ம சேஞ்ச் ஆகிறது தான் டிசீசஸ். ஓகேவா? அப்போ டிசீஸ்னால் என்ன, abnormal conditions of human body is called as diseases. Normal conditions change to abnormal conditions. நம்ம ரெகுலராக நம்ம ஆக்டிவாக இருப்போம், நம்ம ரீட் பண்ணுறது சரி, நம்மளோட ஒர்க் எல்லாமே நம்ம ஆக்ஷனோடு செய்வோம். அதே சம்டேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் பாடி வந்து சிக்காக இருக்கும், உங்களுக்கு பெயினாக இருக்கும், உங்களால் எந்த ஒர்க்கும் செய்ய முடியாது. ஸோ அது வந்து அப்நார்மாலிட்டி கண்டிஷன்ஸ். அந்த கண்டிஷன்ஸ் பார்த்திங்கன்னா அப்நார்மல் கண்டிஷன்ஸ் பார்த்திங்கன்னா அது காஸ் பண்ணுறதுக்கு மெனி ரீசன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய டயட் கூட ஒரு ரீசனாக சொல்லலாம். நம்மளுடைய டயட்டில் ஏதாவது நியூட்ரிஷன் குறைபாடாக இருந்துச்சுன்னா நமக்கு டிசீஸ் காஸ் ஆகும். அதோ மைக்ரோ ஆர்கானிசம் வந்து சம் டிசீஸை காஸ் பண்ணும். இப்போ வாட்டர் போர்ன் டிசீசஸ், இது என்னது, வாட்டர் போர்ன் டிசீசஸ், தண்ணி மூலிமா பரவக்கூடிய நோய்கள். நீரில் என்னென்ன டிசீஸ் நமக்கு பரவுது, இட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேக்டர், டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டர். இதுவும் ஒரு டிசீஸை காஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டர், டிசீஸை கேரி பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டர். ஸோ இது எப்படி பரவுது, என்ன மைக்ரோ ஆர்கானிசம் இதில் இருக்குது, அதனால் நமக்கு என்ன மாதிரியான டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களோட டேர்ம் புக் எடுத்துக்காங்க. டேர்ம் புக் எடுத்துகிட்டு பாருங்கள். நீங்கள் இல்னஸ் காஸ்டு பை த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ப்ரெசன்ட் இன் த அன்ட்ரீட்டட். இது எப்படி நம்ம கண்டாமினேட்டட் வாட்டரை நம்ம ட்ரிங்க் பண்ணும்போது தான் நமக்கு வாட்டர் போர்ன் டிசீஸ் வரும். அதனால தான் சொல்கிறோம், நம்ம வாட்டரை ட்ரிங்க் பண்ணும்போது நம்ம நல்லா பாயில் பண்ணிவிட்டு ட்ரிங்க் பண்ணணும். தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மார்பிடிட்டி அண்ட் மோர்டாலிட்டி. இதோட ரெஸ்பான்சிபிள் என்னது, நமக்கு நோய்த்தன்மை வரும், நோய்த்தன்மை வரும், மோர்டாலிட்டி, ஃபைனலாக நம்ம டெத் ஆகிறதுக்கு கூட. மோர்டாலிட்டின்னா என்னது, டெத்து இன் ஆல் ஏஜ் குரூப்ஸ், பர்டிகுலர்லி அமங் சில்ட்ரன் அண்டர் 5 years ஆஃப் ஏஜ். எல்லா குரூப் ஆஃப் ஏஜ் பீப்புளுக்கும் இந்த மாதிரி டிசீஸ் அஃபெக்ட் ஆகும். பர்டிகுலராக பார்த்தாக்கா நம்ம சில்ட்ரன்ஸ்க்கு 5 yearsக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ஈஸியாக அட்டாக் ஆகிடுவாங்க இந்த மாதிரி வாட்டர் போர்ன் டிசீஸில். ஸோ இட் இஸ் பிலீவ்டு தட் 80% ஆஃப் ஆல் டிசீஸ் in the world are caused by inadequate sanitation. இந்த வேர்ல்டுலேயே 80% ஆஃப் டிசீஸ் வந்து எப்படி காஸ் ஆகுதுன்னா inadequate sanitation என்னது, சுகாதாரம், போதுமான அளவு சுகாதாரம். inadequateனா போதுமான அளவு சுகாதாரம் இல்லாதனால, அண்ட் வாட்டர் பொல்யூட்டட் வாட்டர் ஆகிறதுனால. ஸோ இதுக்கான ரீசன்லாம் என்ன, அவங்க வந்து பாவர்ட்டி, ஏழ்மையாக இருப்பாங்க, அவங்க சுகாதாரம் கூட அவங்களுக்கு செய்து கொள்ள முடியாத அளவுக்கு அவங்க ஏழ்மையாக இருப்பாங்க, புவர் பீப்புளாக இருப்பாங்க, பாவர்ட்டி. நெக்ஸ்ட்டு இல்லிட்ரேசி, எழுத்தறிவு, அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க, எழுத்தறிவு இருக்காது அந்த பீப்புளுக்கு. ஓவர் க்ரௌடிங், பாப்புலேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ ஒரு பிளேஸில் ஒரு 4 members தான் லீவ் பண்ண முடியும்னா அந்த பிளேஸில் ஒரு 10 to 15 பீப்புள் வந்து லீவ் பண்ணினாங்க, அது க்ரௌடாக இருக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ் அங்கே இருக்காது, சானிடேஷன் ஃபெசிலிட்டி இருக்காது, அவங்களுடைய லிவிங் பிளேஸே வந்து ஹைஜீனிக்காக இருக்காது. ஸோ இது எல்லாமே வந்து அவங்களுடைய ஹெல்த் அஃபெக்ட் பண்ணும். அண்ட் லோ ஹெல்த் சர்வீசஸ், அவங்களுடைய ஃபுட்டு பார்த்திங்கன்னா பேலன்ஸ் டயட் ஃபுட்டாக இருக்காது. சம் நியூட்ரியன்ஸ் வந்து அவங்களுக்கு குறைபாடாக இருக்கும், டிஸார்டர்ஸாக இருக்காங்க. ஆல்சோ டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ப்ரீவேலன்ஸ் ஆஃப் திஸ் டிசீசஸ். இது எல்லாமே வந்து இன்டைரக்டாக
டிசீஸ் அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஏன்னா இதெல்லாம் ஒரு ரீசன், அவங்களுக்கு ஈஸியாக டிசீஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்கு இதெல்லாம் ஒரு ரீசன்ஸ். இப்போ வாட்டரில் பார்த்திங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குது. ஆனால் எல்லா பீப்புள்ஸும் அந்த வாட்டரை நம்ம பாயில் பண்ணி ட்ரிங்க் பண்ணுறோம். ஸோ சம் பீப்புள் வந்து அந்த வாட்டரை ட்ரிங்க் பண்ணினா கூட அவங்களுக்கு டிசீஸ் அஃபெக்ட் ஆகாது. என்ன ரீசன்னா, அவங்க இயற்கையாகவே ஹெல்த்தாக இருப்பாங்க. அவங்களுடைய ஃபுட் ஹேபிட் பார்த்தா ஹெல்த்தி ஃபுட்டாக இருக்கும். அவங்க லீவ் பண்ணக்கூடிய அந்த பிளேஸு ஹைஜீனிக்கான பிளேஸு, சானிடேஷன்ஸாக அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து அந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து அவங்கள அஃபெக்ட் பண்ணாமல் அவங்களோட இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்கிறதுனால நேச்சராகவே இந்த மைக்ரோ ஆர்கானிசம் அவங்களோட இம்யூனிட்டி பவர் கில் பண்ணிவிட்டு அவங்கள ஹெல்த்தாக மெயின்டைன் பண்ணும். ஓகேவா? ஸோ இம்யூனிட்டி பவருக்கு லோ லெவலில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ், புவர் பீப்புள்ஸ்க்கு இந்த மாதிரி டிசீஸ் ஈஸியாக அஃபெக்ட் ஆகும். ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் வாட்டர் மோர் டிசீசஸ், என்னென்ன டைப் ஆஃப் டிசீஸ் வந்து தண்ணி மூலயமா பரகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். என்னென்ன டைப் ஆஃப் டிசீஸு வாட்டர் மூலயமா பரகுது? டயேரியானா என்னது? வயிற்றுப்போக்கு. டயேரியா வயிற்றுப்போக்கு. டிசென்ட்ரியும் வயிற்றுப்போக்கு தான். டைஃபாய்டு ஃபீவர். காலராங்கிறது வாமிட்டிங், வயிற்றுப்போக்கு. இது எல்லாமே காலராங்கிறது சம் டேஞ்சரஸான டிசீசஸ். நவ்வேடேஸ் இந்த டிசீஸ்க்கு வந்து நம்ம வேக்சின் போட்டதுனால இந்த டிசீஸை நம்ம ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய ஆன்சிஸ்டர் பீப்புளெலாம் இந்த டிசீஸால் அஃபெக்ட் ஆகி ஒரு ஊரே ஒரு க்ரௌட் ஆஃப் பீப்புளே வந்து அப்படியே டெத் ஆகிருக்காங்க. ஸோ ஒருத்தருக்கு பரவி இருந்துச்சுன்னா அப்படியே எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் ஆகி நிறையா பீப்புள் வந்து ஒன் டைம்லேயே ஒரே தடவையாக அவங்க இறந்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து வாட்டரில் பரவக்கூடிய டிசீஸ் தான். டயேரியாங்கிறது சாதாரண வயிற்றுப்போக்கு சொல்லலாம். டிசென்ட்ரிங்கிறது அவங்களுக்கு அந்த வயிற்றுப்போக்குலேயே சம் ப்ளீடிங்ஸ்லாம் போகிற மாதிரி ரொம்ப ஹெவியாக இருக்கும் அந்த டிசென்ட்ரி. தே ஆர் காஸ்டு பை மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். இது எல்லாமே பாக்டீரியா, வைரஸால் காஸ் பண்ணுறது. சம் ஆஃப் தம் ஆர் ஸ்ப்ரெட் பை மஸ்கிட்டோஸாலேயும் சம் ஆஃப் த டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. த ஃபாலோவிங் டேபிள் கிவ்ஸ் த காசட்டிவ் ஏஜென்ட்ஸ். இதை வந்து காஸ் பண்ணக்கூடிய அந்த காசட்டிவ் ஏஜென்ட், அதை பரவக்கூடிய அந்த காரணிகள், அதோடைய சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டேப்லெட் காலத்தில் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த டேப்லெட் காலத்தை எடுத்துக்காங்க. இந்த டேப்லெட் காலத்தில் பாருங்கள், நேம் ஆஃப் த டிசீசஸ் கொடுத்துட்டு காசட்டிவ் ஏஜென்ட் நேம், என்ன டிசீஸு, அதை பரவக்கூடிய ஏஜென்ட், அதை பரப்பக்கூடிய காரணிகள், எதன் மூலிமா அது பரவுது அப்படிங்கிறது காசட்டிவ் ஏஜென்ட். எது அதை பரப்புது, என்ன மைக்ரோ ஆர்கானிசத்தால் அந்த டிசீஸ் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் காசட்டிவ் ஏஜென்ட்ஸ். அதோட சிம்டம்ஸ், நமக்கு நோய் அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் அதோடைய சிம்டம்ஸ். ஓகேவா? இப்போ பாருங்கள், டயேரியாங்கிறது ஒன் டைப் ஆஃப் டிசீஸ். டயேரியாங்கிறது என்னது? ஒன் டைப் ஆஃப் டிசீஸ். அதை பரப்பக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம், அதை ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம், அது நோயை ஏற்படுத்தக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் பாக்டீரியா, பேரசைட்ஸ். பேரசைட்ஸ்லேயே பேரசைட்ஸுங்கிறது இட் இஸ் ஒட்டுண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஒட்டுண்ணி பேரசைட்ஸுங்கிறது சால்மோனெல்லா, சிஜில்லா, ஈகோலை, இது எல்லாமே பேரசைட்ஸ். இதோட சிம்டம்ஸ், இந்த டயேரியா டிசீஸ் நமக்கு வந்துருச்சுன்னா இன்டைஜஷன்ஸ், அதாவது ஜீரணமாகாது, நமக்கு ஸ்வெட்டிங் ஆகும், அப்டாமினல் பெயினாக இருக்கும், நமக்கு வாமிட்டிங்காக இருக்கும், ஸ்டொமக் கிராம்ஸ், வயிற்று வலி அதிகமாக இருக்கும். ஸ்டொமக் கிராம்ஸ்னால் வயிற்று வந்து அப்படி வயிற்று பிடிச்சிக்கும், அப்படி வயிற்று எனக்கு இழுத்து பிடிச்சிக்கிச்சின்னு குனிய முடியலை, நிமிர முடியலைன்னு நம்மளுடைய பேரண்ட்ஸ் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் அந்த வயிற்று பிடிப்பு, ஸ்டொமக் கிராம்ஸு. ஓகே, நெக்ஸ்ட்டு டிசென்ட்ரி பார்த்திங்கன்னா, டிசென்ட்ரி அப்படிங்கிறது எதால் ஒரு பாக்டீரியாவால் தான் இந்த டிசீஸ் வந்து காஸ் ஆகுது. இந்த டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியா பார்த்திங்கன்னா சிகெல்லாசிஸ். ஓகேவா? இந்த டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியா சிகெல்லா. ஓகே, பிளட் இன் ஸ்டூல். இங்கே பார்த்திங்களா, இது வந்து பிளட் இன் ஸ்டூல். அது அந்த டிசென்ட்ரி வயிற்றுப்போக்கில் பார்த்திங்கன்னா அது பிளட்டும் மிக்ஸ் ஆகி போகும், பிளட்டும் வெளியேறும். இன்டைஜஷன்ஸ், ஜீரணாகாது, வாமிட்டிங் வரும், டீஹைட்ரேஷன்ஸ்னால் நீங்கள் சாப்பிடாம இருந்தீங்கன்னா கூட நீங்கள் வாட்டர், உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாமே ரிலீஸ் ஆகிடும். எப்படி ரிலீஸ் ஆகும்னா, நம்ம அதிகமாக டாய்லெட் போய்ட்டே இருக்கிறதுல அது வழியாக வாட்டர் எல்லாமே ரிலீஸ் ஆகிடும். அதுதான் டீஹைட்ரேஷன்ஸ். ஃபீவராக இருக்கும், நமக்கு வெயிட் லாஸ் ஆகிடும். ஓகே, இது எல்லாமே வந்து இதான சிம்டம்ஸு. டைஃபாய்டு ஃபீவரை காஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியா சால்மோனெல்லா. இந்த சால்மோனெல்லா பாக்டீரியாவில் தான் டைஃபாய்டு ஃபீவர் காஸ் ஆகுது. இதோட சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஹை ஃபீவராக இருக்கும், ஹெட்ஏக், நமக்கு தலைவலி இருக்கும், ஸ்டொமக் பெயின் இருக்கும், மசில்ஸ் எல்லாம் வீக்னஸ் ஆகிடும், நம்ம ஸ்ட்ரென்த்தாகவே இருக்க மாட்டோம், வெயிட் லாஸ் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு காலராவை டிசீஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியா பார்த்திங்கன்னா விப்ரியோ காலரா. இது எப்படி இருக்கும்? சிவியர் டயேரியா இருக்கும். சிவியர் டயேரியானா அதிகமாக அவங்க வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் வெளியே போயிடும். அதுதான் டீஹைட்ரேஷனாக நம்ம பாடியில் இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாமே போயிட்டாக்க நமக்கு வந்து ஸ்ட்ரென்த்தே இருக்காது. ஸோ வாமிட்டிங்,
நெக்ஸ்ட்டு ஹிப்பாட்டிட்டிஸ் இங்கிறது இந்த மஞ்சள் காமாலே நம்மளுடைய வில்லேஜில் சொல்லுவாங்க, அந்த நேம் தான் ஹிப்பாட்டிட்டிஸ். இது வந்து கல்லீரலை தான் பாதிக்கும் இந்த வைரஸ் வந்து கல்லீரலை தான் பாதிக்கும். இந்த வைரஸோடைய நேம் என்ன? ஹிப்பாட்டிட்டிஸ். ஸோ இது கல்லீரலால் நமக்கு பாதிப்பு ஏற்பட்டுருச்சுன்னா, மஞ்சள் காமாலை வந்துருச்சுன்னா நமக்கோட டிசீஸ் எப்படி இருக்கும்னா, வாமிட்டிங் வரும், ஃபீவர் இருக்கும், டார்க் யூரின், நம்ம யூரின் போனால் அந்த யூரின் பார்த்திங்கன்னா டார்க் எல்லோ கலராக இருக்கும், இச்சிங், உங்களுக்கு ஒரு மாதிரி பிச்சிக்கிற மாதிரி இருக்குது, இச்சிங், எல்லோ கலர் ஸ்கின்னாக மாறிடும், நம்ம ஸ்கின் எல்லோ கலராக. அவங்க ஒயிட் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது கிடையாது, ஒயிட்டுங்கிறது அதோடைய ஸ்கின் கலர் வந்து ஷைனிங்காக இருக்கும். இது வந்து எல்லோ கலர், ஒரு மாதிரி நம்ம ட்ரெஸ் பார்த்திங்கன்னா அது கலர் போயிட்டால் எப்படி வெளுத்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி ஸ்கின் கலராக சேஞ்ச் ஆகிடுவாங்க, அதான் எல்லோ ஸ்கின். ஐஸ் எல்லோவாக மாறிடும். லாக் ஆஃப் அப்பிடைட், நமக்கு பசியே எடுக்காது, பசியே எடுக்காது, அதனால் வெயிட் லாஸ் ஆகிடும். நம்ம லாக் ஆஃப் அப்பிடைட்னா பசி எடுக்காது. ஹிப்பாட்டிட்டிஸ் இ, இது வைரஸ், ஹிப்பாட்டிட்டிஸ் இ வைரஸ் வந்து லிவரை அஃபெக்ட் பண்ணுது. வாமிட்டிங், ஃபீவர், இதுவும் அப்படியே தான், சேம் சிம்டம்ஸ், டார்க் யூரின் இருக்கும், இச்சிங் இருக்கும், எல்லோ ஸ்கின் அண்ட் ஐஸ், லாக் ஆஃப் அப்பிடைட். இது ட்ரூ வந்து மஞ்சள் காமாலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நோய் தான் ஹிப்பாட்டிட்டிஸ். மஞ்சள் காமாலை சொல்லுவாங்கள்ல, அந்த நோய் தான் ஹிப்பாட்டிட்டிஸ். ஓகேவா? இங்கே பாருங்கள், இந்த நம்மளுக்கு நோய் ஏற்படுத்தக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசத்தோட ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், இது வந்து எஸ்செர்சியா கோலே பாக்டீரியா, சால்மொனெல்லா பாக்டீரியா, சால்மொனெல்லா பாக்டீரியா, விப்ரியோ காலரே, இது எல்லாமே நமக்கு டிசீஸ் ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியா. இந்த பாக்டீரியாஸ்லாம் பார்த்திங்கன்னா பொல்யூட்டட் வாட்டரில் இருக்கும், பொல்யூஷனான வாட்டரில் இருக்கும். ஸோ அந்த வாட்டரில் நம்ம ட்ரீட் பண்ணிவிட்டு பாயில் பண்ணி தான் நம்ம ட்ரிங்க் பண்ணணும். டேரெக்டாக நம்ம ட்ரிங்க் பண்ணால் இந்த மாதிரி டிசீஸ்லாம் டெஃபினட்டாக அஃபெக்ட் ஆகும். ஸோ நமக்கு தான் டிசீஸ் அஃபெக்ட் ஆகிட்டால் நம்மளுடைய லைஃபு லாஸ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், உங்களுக்கு சம் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த வேர்ல்டுலேயே பீப்புள்ஸ் ஆல் ஓவர் வேர்ல்டுலேயே வாட்டர் பவுண்ட் டிசீஸால் தான் அஃபெக்ட் ஆகுறாங்க, டயேரியல் டிசீஸில் தான் நிறைய அஃபெக்ட் ஆகுறாங்க. 3 மில்லியன் பீப்புள் வந்து வேர்ல்டு வைடு எவ்ரி இயருக்கு 3 மில்லியன் பீப்புள் வந்து ஒரு வருஷத்தில் 3 மில்லியன் பீப்புள் வந்து டயேரியா டிசீஸால் ஆகிறாங்க, டெத்து போகிறாங்க டியூ டு த டிசீஸால். இங்கே உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய ப்ரைமரி ஹெல்த் சென்டர் இருக்கு இல்லையா, நம்மளுடைய ஊரில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஆரம்ப சுகாதார நிலையம்னு சொல்லுவாங்க, அதுதான் ப்ரைமரி ஹெல்த் சென்டர். அங்கே போய் நம்ம விசிட் பண்ணிவிட்டு காமனாக இங்கே வாட்டர் பார்ன் டிசீஸில் வந்து எத்தனை பீப்புள் வந்து அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த டிசீஸை நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், வாட்டர் பார்ன் டிசீஸை நம்ம எப்படிலாம் ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சம் மெத்தட்ஸ் சொல்லியிருக்காங்க. பாருங்கள், குட் பர்சனல் ஹைஜீன் ஷுட் பி ப்ராக்டிஸ்டு அண்ட் பேசிக் சானிடேஷன் ஷுட் பி இம்ப்ரூவ்டு. நம்ம பாடியை ஹைஜீனிக்காக நம்ம மெயின்டைன் பண்ணணும், குட் பர்சனல் ஹைஜீனிக்காக நம்ம மெயின்டைன் பண்ணணும், அண்ட் நம்மளுடைய லிவிங் பிளேஸை ஹைஜீனிக்காக நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதுதான் ப்ராக்டிஸ். அண்ட் பேசிக் சானிடேஷன்ஸ்னால் சுகாதாரமாக நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஷுட் பி இம்ப்ரூவ்டு. நம்ம லிவிங் பிளேஸை, நம்ம பாடியை நம்ம ஹைஜீனிக்காக அண்ட் சானிடேஷனாக நம்ம இம்ப்ரூவ் பண்ணினா மட்டுமே இந்த மாதிரி டிசீஸை அஃபெக்ட் ஆகாமல் நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு, குளோரினேட்டட் அண்ட் பாயில்டு வாட்டர் ஷுட் பி யூஸ்டு ஃபார் ட்ரிங்கிங். வாட்டரை வந்து நம்ம பாயில் பண்ணி ட்ரிங்க் பண்ணணும். அண்ட் குளோரினேட்டட், இப்போ நமக்கு பைப் கனெக்ஷன்ஸில் இந்த வாட்டர் சர்வீஸ் வருது இல்லையா, நம்மளுடைய பஞ்சாயத்து வாட்டர் சர்வீஸ் அண்ட் டவுன் வாட்டர் சர்வீஸ்லாம் நமக்கு பைப் கனெக்ஷன்ஸில் நம்ம வீட்டில் வருது இல்லை, அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வாட்டரில் கண்டிப்பாக குளோரின் பவுடர் ஆட் பண்ணி தான் நமக்கு வாட்டர் கொடுப்பாங்க. ஏன்னா குளோரின் ஆட் பண்ணனா அதில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்லாம் டை ஆகிடும். ஸோ அந்த வாட்டரை நம்ம ட்ரிங்க் பண்ணனா எனி டைப் ஆஃப் டிசீஸ் நம்மளை அஃபெக்ட் பண்ணாது. அதுதான் குளோரினேட்டட் அண்ட் பாயில்டு வாட்டரை நம்ம ட்ரிங்க் பண்ணணும். ட்ரிங்க் பாயில்டு அண்ட் பாஸ்டரைஸ்டு மில்க். பாலை நம்ம மில்க்கு குடிக்கும் போது டைரெக்டாக நம்ம கவுலேருந்து இந்த செக்ரிகேஷன் பண்ணின மில்க்கு நம்ம டைரெக்டாக நீங்கள் ட்ரிங்க் பண்ணினீங்கன்னா மில்கில் சம் பாக்டீரியாஸ் இருக்குது, அந்த பாக்டீரியா ஈஸியாக நம்மளை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால் நம்ம மில்க்கை நல்லா பாயில் பண்ணும் போது அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியா வந்து டஸ்டாய் ஆகிடும், அழிஞ்சு போயிடும். அதுக்கு அடுத்து தான் நம்ம மில்க்கை ட்ரிங்க் பண்ணணும். அதுதான் ட்ரிங்க்கு பாயில் பண்ணின மில்க்கு அண்ட் பாஸ்டரைஸ்டு மில்க்கு. நம்ம பேக்கெட் பால் எல்லாம் வாங்குறோம் இல்லையா, அது எல்லாமே பாஸ்டரைஸ்டு மில்க்கு தான். நம்ம பேக்கெட் பால் வாங்கி யூஸ் பண்ணுறது எல்லாமே பாஸ்டரைஸ்டு மில்க். பாஸ்டரைஸுங்கிறது இட்ஸ் ஒன் டைப் ஆஃப் ப்ராசஸ், பாஸ்டரைசேஷன் ப்ராசஸ். இந்த ப்ராசஸில் என்ன பண்ணுவாங்கன்னா மில்க்கை நல்லா பாயில் பண்ணுவாங்க. 160 டிகிரி செல்சியஸில் 30 மினிட்ஸ் பாயில் பண்ணிவிட்டு உடனே வந்து அது கூல் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த ப்ராசஸில் அதில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் டை ஆகிடும். அதுக்கடுத்து அந்த பாலை நம்ம பேக்கெட் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். ஃபார் 1 வீக்ஸ் 7 டேஸ் நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாம். 3 to 4 டேஸ் அந்த மாதிரி நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாம். ஓகேவா? இது வந்து பாஸ்டரைஸ்டு மில்க். டிஸ்போஸ் இன்ஃபெக்டிஸ் வேஸ்ட் ப்ராப்பர்லி.
இன்ஃபெக்டிஸ் வேஸ்டேஜை நம்ம ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்லேயே யாருக்காவது டிசீஸ் இருந்துச்சு, சம் ஆக்சிடெண்ட்டு, இந்த மாதிரி இன்ஜூரி இந்த மாதிரிலாம் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு அந்த அந்த ப்ளீடிங் இன்ஜூரியெலாம் இருந்துச்சுன்னா அதை க்ளீன் பண்ணின அந்த காட்டன், அந்த கிளாத்து, அந்த இன்ஜெக்ஷன் பண்ணின அந்த நீடில்ஸ் இது எல்லாமே ப்ராப்பராக நம்ம டிஸ்போஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து இந்த மாதிரி டிசீஸை நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் டாப்பிக்கு அதர் டிசீசஸ். இன்னும் வேறு டிசீஸ்லாம் என்னால் நமக்கு காஸ் பண்ணுது. ஓகேவா? அதர் டிசீஸ் அப்பார்ட் ஃப்ரம் த வாட்டர் பார்ன் டிசீசஸ் மென்ஷன். நம்ம வந்து வாட்டர் பார்ன் டிசீஸ் தான் மேலே மென்ஷன் பண்ணணும். ஆனால் மெனி டிசீஸ் வந்து நமக்கு ஸ்ப்ரெட் ஆகுது பை வெக்டார்னால் என்னது? அது கேரி பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு வெஹிக்கிள் சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு நமக்கு வேணுங்கிற திங்ஸ் வந்து நம்ம கேரி பண்ணிட்டு வர்றது ஒரு வெஹிக்கிள்ஸ். இப்போ நம்ம லாரியில் ட்ரக்கில் கேரி பண்ணிட்டு வரோம் இல்லையா, அதே போல் தான் இந்த டிசீஸை கேரி பண்ணிட்டு வருது சம் வெக்டார். இப்போ நம்ம மஸ்கிட்டோ சொல்லலாம், ஹவுஸ் ஃப்ளை சொல்லலாம், இதெல்லாம் சம் வெக்டார்ஸ். மஸ்கிட்டோ வந்து நம்ம பாடிக்குள்ளே புகுந்து நமக்கு எந்த ஒரு டிசீஸும் காஸ் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் மஸ்கிட்டோ என்ன பண்ணும்? சம் பேரசைட்ஸு அண்ட் பாக்டீரியாவை அது நம்மளை பைட் பண்ணும்போது நம்ம பாடிக்குள்ளே செலுத்திடும். அந்த பேரசைட் நமக்குள்ளே போய் நமக்கு டிசீஸ் ஏற்படுத்தும். அதுக்கு எக்ஸாம்பிள் மலேரியா ஃபீவர். இது எல்லாமே மலேரியா ஃபீவரை காஸ் பண்ணக்கூடிய அந்த பேரசைட்டை மஸ்கிட்டோ வந்து கடித்து நமக்குள்ளே செலுத்திடும், நம்மளுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணிவிடும். ஸோ அதனால் நமக்கு டிசீஸ் காஸ் பண்ணோம். ஸோ அதுதான் அதர் டிசீஸ் வந்து என்னென்ன டிசீஸ் வருதுன்னு சொல்லி நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸ்ப்ரெட் பை வெக்டார்ஸ் விச் ப்ரீட் இன் ஸ்டாக்னன்ட் வாட்டர். இப்போது இது எல்லாமே வந்து இந்த வெக்டார்ஸ், இந்த மஸ்கிட்டோஸ் தான் வெக்டார்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம், மஸ்கிட்டோ. ஸோ அது எங்கே வந்து ப்ரீடுனா அதோடைய இனப்பெருக்கம். அது எங்கே இனப்பெருக்கம் செய்யுது? அதோடைய அதோடைய குட்டி எங்கே அது ஈன்றுக்குதுன்னா முட்டை போட்டு எங்கே அதோடைய குட்டி எக்லே கேச்சிங் பண்ணுதுன்னா ஸ்டாக்னன்ட் வாட்டர். எங்கே தண்ணி தேங்கி நிற்கிதோ ஸ்டாக்னன்ட் வாட்டர், அதுதான் நம்மளுடைய சரௌண்டிங்ஸில் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து தேங்கி இருக்கிற இடத்துல நிறைய மஸ்கிட்டோ இருக்கும். அந்த மஸ்கிட்டோஸ் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே குட்டி ஈக்களெல்லாம் எக்கெல்லாம் வந்து லே பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் ஒரு 3 to 4 days அந்த எக் கேச்சிங் பண்ணிவிட்டு நியூ யங் ஒன்ஸ் வந்து அதிலேருந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அது எல்லாமே வந்து நியூ லார்வாவாக டெவலப் ஆகி பெரிய மஸ்கிட்டோவாக இருந்து நிறைய மஸ்கிட்டோ வந்து ஸ்ப்ரெட் ஆகி நம்மளை பைட் பண்ணி நமக்கு டிசீஸ்லாம் ஏற்படுத்திடும். ஓகேவா? அதனால தான் டெங்கு ஃபீவர்லாம் இப்போ வரும்போது நம்ம சரௌண்டிங் பிளேஸில் எங்கேயாவது தண்ணி தேங்கி நிற்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட்டை வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டை விட்டு விசிட் பண்ண சொல்கிறாங்க. விசிட் பண்ணிவிட்டு சம் பவுடர்ஸ்லாம் அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ் எல்லாமே வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கான ஆக்ஷன்ஸ் தான் அதெல்லாம். ஓகேவா? ஸோ சரௌண்டிங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிஸ் மஸ்கிட்டோ ப்ரீட் இன் ஸ்டாக்னன்ட் வாட்டர். அந்த ஸ்டாக்னன்ட் வாட்டரில் ஏடிஸுங்கிற மஸ்கிட்டோ அந்த பெண் கொசு என்ன பண்ணுது? அதுதான் வந்து டெங்கு ஃபீவரை காஸ் பண்ணும். அது நிறையா ப்ரீட்ஸ் பண்ணுது. அங்கே தான் வந்து அது எக்லேயிங் பண்ணிவிட்டு அந்த எக்கை வந்து கேச்சிங் பண்ணும். எக்லேயிங் பண்ணிவிட்டு ஆஃப்டர் எக் கேச்சிங் ஸோ த நியூ யங் ஒன்ஸ் ப்ரொடியூசஸ் மோர் தென் யங் ஒன்ஸ் ப்ரொடியூஸ் அண்ட் டெவலப்டு மோர் தென் மஸ்கிட்டோஸ் கேன் ஸ்ப்ரெட் in our surrounding houses. So many people affected by dengue fever. பிக்ஸ் சிமிலர்லி பிக்ஸும் வந்து ஃபீட் பண்ணுது. அந்த பிக்கு வந்து ஸ்டாக்னன்ட் வாட்டரை ஃபீட் பண்ணும்போது அந்த பிக்கு வந்து வைரஸை ஸ்ப்ரெட் பண்ணும். அந்த பன்றிக் காய்ச்சல் நம்ம சொல்கிறோம் இல்லையா, பன்றிக் காய்ச்சல், அது வந்து அந்த பிக்ஸு ஸ்டாக்னன்ட் வாட்டரை ஃபீட் பண்ணும். அந்த பிக்கோட மீட்டை வந்து மீட் இருக்கு இல்லையா, பன்றியோட அந்த கறி சாப்பிடும்போது அதோட ஃப்ளெஷ்ஷை சாப்பிடும்போது இந்த வைரஸ் வந்து ஈஸியாக நம்ம பாடிக்குள்ளே என்ட்ரு ஆகும். அந்த ஃபீவர் வந்து ஸ்வைன் ஃப்ளூ. அந்த ஃபீவர் என்னது? ஸ்வைன் ஃப்ளூ. இட்ஸ் இஸ் டேஞ்சரஸ் வைரஸ். இது ஒரு டேஞ்சரான வைரஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டெங்கு ஃபீவரை பற்றி பார்க்கலாம், அதோடைய சிம்டம்ஸ் பார்க்கலாம். டெங்கு ஃபீவர் பாருங்கள். டெங்கு இஸ் ஏ வைரல் டிசீஸ். டெங்குங்கிறது ஒரு வைரல் டிசீஸ் ஸ்ப்ரெட் பை ஏடிஸ் ஃபீமேல் மஸ்கிட்டோஸ். அதை ஸ்ப்ரெட் பண்ணுறது ஏடிஸ் ஃபீமேல் மஸ்கிட்டோஸ் தான். தட் பைட் டியூரிங் டே டைமில் தான், பகல் நேரத்தில் தான் நம்மளை பிடிச்சி கடிக்கும். தே ப்ரீட் இன் க்ளீன் ஸ்டாக்னன்ட் வாட்டர். இது எங்கே ப்ரீட் பண்ணுது? எங்கே அதோடைய ப்ரீடுனா அதோடைய இனப்பெருக்கம் செய்கிறது. எங்கே ப்ரீட் பண்ணுது? எங்கே அது வந்து முட்டையிட்டு அதோடைய குஞ்சுகளை பறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்னன்ட் வாட்டர் ஃபவுண்ட் இன் கண்டெய்னர்ஸில் அண்ட் ஓல்டு டயர்ஸில். இதில் எல்லாமே அது எக் லேயிங் பண்ணிவிட்டு ஆஃப்டர் எக் கேச்சிங் பண்ணும். இதோடைய சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் பாருங்கள். சிம்டம்ஸ்மே இன்க்ளூட் ஹை ஃபீவராக இருக்கும், சிவியர் ஹெட்டேக் இருக்கும், மசில்ஸ் அண்ட் ஜாயிண்ட் பெயின் எல்லாம் நம்மளுடைய மசில்ஸு மேலே இருக்கக்கூடிய தசைகளில் நம்ம மூட்டு, கை கால் மூட்டு எல்லாமே அந்த ஜாயிண்ட் பெயிண்டாக இருக்கும். அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஸ்கின் ரேஸ், அங்கங்கே பார்த்தீங்கன்னா கொப்பளமாக இருக்கும், ஸ்கின் ரேசஸ் இருக்கும். சிம்டம்ஸ் ஆஃப் டெங்கு ஃபீவரோட சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா டைப்பிக்கலி பிகன் 3 to 14 days ஆஃப்டர் இன்ஃபெக்ஷன்ஸ். இதோடைய டெங்கு ஃபீவரோடைய சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா இந்த சிம்டம்ஸ் எல்லாமே
3 to 14 டேஸ்க்கு அப்புறமேட்டுக்கு தான் இதோடைய சிம்டம்ஸ்லாம் நமக்கு தெரியும். அந்த இன்ஃபெக்ஷன் வந்து டெங்கு ஃபீவர் இன்ஃபெக்ஷன் வந்து ஒரு 3 to 4 டேஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் இதோட சிம்டம்ஸ் இல்லை. இது வந்து டெங்கு ஃபீவரோட சிம்டம்ஸ். டைப்பிக்கலி பிகன் 3 to 14 டேஸ் ஆஃப்டர் இன்ஃபெக்ஷன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் டெஃபிஷியன்சி ஆஃப் பிளேட்லெட்ஸ் இன் பிளட். இந்த என்ன பண்ணும், இந்த டெங்கு ஃபீவர் இந்த வைரஸ் நமக்கு பாடிக்குள்ளே என்ட்ரு ஆகிடுச்சுன்னா, இந்த டெங்கு ஃபீவர் வைரஸ் நம்ம பாடிக்குள்ளே என்ட்ரு ஆகிடுச்சுன்னா நம்மளுடைய பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த ரெட் பிளட்ஸை பிளேட்லெட்ஸ் இருக்கு இல்லையா, டெஃபிஷியன்சியாக பிளேட்லெட்ஸ் இன் பிளட், பிளேட்லெட்ஸ் நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த பிளேட்லெட்ஸ் எல்லாமே வந்து அதை ரெடியூஸ் பண்ணிவிடும். அந்த பிளேட்லெட்ஸ் எல்லாமே அதை ஈட் பண்ணிவிட்டு அதோடைய எண்ணிக்கையை குறைச்சிடும். பிளேட்லெட்ஸ் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? பிளேட்லெட் எதுக்கு? நமக்கு வந்து பிளட்டு கிளாட்டிங் ஆகிறது வந்து இந்த பிளேட்லெட்ஸ் இருந்தால் தான் நமக்கு பிளட் கிளாட் ஆகும். நமக்கு ஏதாவது இன்ஜுரிஸ் காயம் வந்துருச்சுன்னா அப்போ ப்ளீடிங் ஆகும். அந்த ப்ளீடிங் டைம்ஸில் அந்த பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த பிளேட்லெட்ஸ் தான் அந்த ப்ளீடிங் வந்து வெளிவராமல் கிராஸ் பண்ணி தடுத்து நிறுத்தும். ஸோ அதோடைய பிளேட்லெட்ஸ் எல்லாமே இது வந்து ஈட் பண்ணிடும். ஸோ இன்டென்ஸ் ஸ்டொமக் பெயின், நமக்கு ஸ்டொமக் பெயின் வரும். ரெகுலர் வாமிட்டிங் வித் பிளட்டு, இந்த வாமிட்டிங் வரும். எப்படி வரும்னா பிளட்டு கலந்து தான் வாமிட்டிங் வரும். இது எல்லாமே டெங்கு ஃபீவரோட சிம்டம்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இது எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி நம்ம இந்த ஃபீவரை ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரே த ஹவுஸ் வித் ஆன்டி மஸ்கிட்டோ ஸ்ப்ரே. நம்மளுடைய வீட்டை சுற்றியும் அந்த மஸ்கிட்டோவுக்கான ஆன்டி மஸ்கிட்டோனா அதோடைய நோய் எதிர்ப்பு சக்தி அந்த மஸ்கிட்டோவை கொல்லக்கூடிய பெஸ்டிசைட் சொல்லலாமா, அந்த மஸ்கிட்டோவை கொல்லக்கூடிய அந்த பெஸ்டிசைடு தான் ஆன்டி மஸ்கிட்டோ ஸ்ப்ரே பண்ணணும் நம்ம. நெக்ஸ்ட்டு ட்ரை டு வேர் கிளாத்ஸ் அண்ட் கவர் ஸ்கின் ஏரியாஸ். நம்மளுடைய ஸ்கின்னை வந்து கிளாத் போட்டு நம்ம கவர் பண்ணிக்கணும். நம்ம தூங்கும் போது பார்த்திங்கன்னா நைட்டில் நம்ம அந்த மஸ்கிட்டோ நெட்டு நம்ம கவர் பண்ணி தான் நம்ம படுத்து தூங்குகிறோம். ஆனால் இந்த மஸ்கிட்டோ என்ன பண்ணுது, டே டைமில் தான் பைட் பண்ணுது. ஸோ அதனால் நம்மளுடைய ஸ்கின் லேயர்ஸ் எல்லாமே நம்ம கிளாத் போட்டு கவர் பண்ணிக்கணும். நம்ம க்ளோஸ் த டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் டியூரிங் இயர்லி மார்னிங் அண்ட் ஈவினிங். நம்மளுடைய டோரு விண்டோஸ் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். எப்போன்னா இயர்லி மார்னிங், காலையில் இயர்லி மார்னிங் இருக்கு இல்லையா, அந்த 5 o'clock மார்னிங் 5 to ஒரு 8 o'clock, ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு 4 to 6 o'clock அந்த மாதிரி ஈவினிங் டைமில் டோர் விண்டோஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணினேன். அந்த டைமில் தான் அதோடைய பைட்டிங்காக வெளியே வரும். டூ நாட் லீவ் ஸ்டாக்னன்ட் வாட்டர் எனிவேர். எங்கேயுமே வந்து தண்ணி தேங்கி நிற்காமல் நம்ம பார்த்துக்கணும். ஸ்டாக்னன்ட் வாட்டர் எனிவேர் இன் அண்ட் அரௌண்ட் ஹவுசஸ். நம்ம வீட்டை சுற்றி எங்கேயுமே நீர் தேங்கி நிற்காமல் நம்ம பார்த்துக்கணும். ஏடிஸ் மஸ்கிட்டோ ஆல்சோ டிரான்ஸ்மிட். ஏடிஸ் மஸ்கிட்டோ சிக்கன் குனியாவும் டிரான்ஸ்மிட் பண்ணுது அண்ட் எல்லோ ஃபீவரையும் டிரான்ஸ்மிட் பண்ணுது. திஸ் கேன் ரிசல்ட் இன் டெத் ஆஃப் எனி ட்ரீட்மெண்ட் இஸ் நாட் டேக்கன். இந்த டிசீஸ்லாம் வந்துட்டால் இதுக்கான வேக்சின் எதுவுமே நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல. இதுக்கான மருந்து எதுவுமே இல்லை. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இது டெத்து தான் காஸ் பண்ணும். திஸ் கேன் ரிசல்ட் இன் டெத் இஃப் எனி ட்ரீட்மெண்ட் இஸ் நாட் டேக்கன். இதுக்கான ட்ரீட்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஃபைனலாக இதை பார்த்தா நம்ம டெத்து தான் காஸ் ஆகும். ஸோ நம்ம இது வராமல் தடுக்கிறது தான் ஃபஸ்ட்டு ப்ரிவென்ட் பண்ணுறத நம்மளுடைய ஃபஸ்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும். இதோடைய ட்ரீட்மெண்ட்டு, இதுக்கு எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இதுக்கான ஸ்பெஷலைஸ்டான ஒரு ட்ரீட்மெண்ட் எதுவும் கிடையாது. காமனான நம்ம ஃபீவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ இது வர முன்னாடி நம்ம தடுத்து நிறுத்தணும். இது வரதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும். டெங்கு இஸ் காஸ்டு பை எ வைரஸ் அண்ட் ஸோ தேர் இஸ் நோ ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட். இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் கிடையாது. க்யூர் பண்ணுறது கஷ்டம். ஏ ஹை ஃபீவர் அண்ட் வாமிட்டிங் கேன் டீஹைட்ரேட் த பாடி. நம்ம நிறைய வாமிட் பண்ணிட்டா அண்ட் நமக்கு டயரியெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாம் லாஸ் ஆகிடும். அதுதான் டீஹைட்ரேட் த பாடி. ஸோ த பர்சன் ஷுட் ட்ரிங்க் க்ளீனான பாட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் தான் நம்ம ட்ரிங்க் பண்ணணும். இந்த பர்சன் ரீஹைட்ரேஷன் சால்ட்ஸ் இருக்கு இல்லையா, வாட்டரில் இருக்கக்கூடிய சால்ட்ஸ் வந்து ரீஹைட்ரேஷன் திரும்ப நம்ம அதை ஹைட்ரேட் பண்ணுறது கேன் ஹெல்ப் ரீப்ளேஸ் த ஃப்ளூயிட்ஸ் அண்ட் மினரல்ஸ் லாஸ்ட் இன் த பாடி. வாட்டரில் வந்து சால்ட்ஸை நம்ம ரீஹைட்ரேஷன் கொஞ்சம் அடிஷ்னலான சால்ட்ஸை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். எதுக்காகனா, ஏன்னா அவங்களுக்கு பாடியில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட் அந்த மினரல்ஸ் எல்லாமே லாஸ் ஆகிடுச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து திரும்ப நம்ம பாடியில் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக ரீஹைட்ரேஷன் பண்ணுறோம் வாட்டரை. ஓகேவா? சால்ட்டை ரீஹைட்ரேஷன் பண்ணுறோம். வாட்டரில் கொஞ்சம் சால்ட்டை நம்ம ஆட் பண்ணுறோம். கேன் ஹெல்ப் ரீப்ளேஸ் த ஃப்ளூயிட்ஸ் அண்ட் மினரல்ஸ் லாஸ்ட் இன் த பாடி. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் டேக்கிங் பெயின் கில்லர்ஸ் எடுத்துக்கலாம். லைக் தைலினால், பேராசிட்டமால் கேன் ஹெல்ப் டு ரெடியூஸ் ஃபீவர் அண்ட் ஈஸி பெயின்.
நம்ம பாடியெல்லாம் ரொம்ப பெயினாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம பெயின் கில்லர்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம வாட்டரில் கொஞ்சம் சால்ட்டை நம்ம ரீஹைட்ரேஷன் பண்ணுறோம், சால்ட்டை கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். எதுக்காக நம்ம பாடியில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ திரும்ப நம்ம பாடியில் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக, மினரல்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக நம்ம அதில் ஆட் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்வைன் ஃப்ளூ. செகண்ட் டிசீஸ் பாருங்கள், ஸ்வைன் ஃப்ளூ. இந்த ஸ்வைன் ஃப்ளூங்கிறது எது டிசீஸ் காஸ் பண்ணும்? ஸ்வைன் ஃப்ளூ அப்படின்னா ஸ்வைன் ஃப்ளூங்கிறது வந்து பிக்கு தான் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். ஓகேவா? ஸோ எப்படி இந்த ஸ்வைன் ஃப்ளூவோட அந்த வைரஸ் பார்த்திங்கன்னா H1N1 அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்வைன் ஃப்ளூ வைரஸோட H1N1 அப்படின்னு சொல்லி அதோட நேம். ஸ்வைன் ஃப்ளூ இஸ் ஏ ரெஸ்பிரேட்டரி டிசீஸ். ஸ்வைன் ஃப்ளூங்கிறது ரெஸ்பிரேட்டரி டிசீஸ். நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையா, அந்த சுவாச ஆர்கன் லங்ஸை தான் பாதிக்கும். இந்த ஸ்வைன் ஃப்ளூ வைரஸ் லங்ஸை தான் பாதிக்கும். காஸ்டு பை இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ். இதை காஸ் பண்ணக்கூடிய வைரஸ் நேம் என்ன? இன்ஃப்ளூயன்ஸா H1N1 வைரஸ். தட் இன்ஃபெக்ட்ஸ் த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்ஸ் ஆஃப் பிக்ஸ். ஃபஸ்ட்டு இது பிக்கோட ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டை தான் அஃபெக்ட் பண்ணுது. அண்ட் ரிசல்ட்ஸ் இன் வாக்கிங் காஃப். இதோட ரிசல்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து இருமிட்டே இருக்கும். வாக்கிங் காஃப் அது வந்து அதோட ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த பஞ்சி வந்து இருமிட்டே இருக்கும். இட் கேன் பி டிரான்ஸ்மிட்டட் டு ஹியூமன் பீங்ஸ். இது வந்து ஹியூமன் பீங்ஸுக்கு டிரான்ஸ்மிட்டட் ஆகும். நம்ம நியர் பிளேஸில் அந்த மாதிரியான பிக்கை வந்து நம்ம க்ரோத் பண்ணினாலும், பக்கத்தில் எங்கேயாச்சும் பண்ணி நம்ம வளர்த்திட்டு இருக்கும்போது அந்த பண்ணிக்கு ஸ்வைன் ஃப்ளூ இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் H1N1 வைரஸ் அஃபெக்ட் ஆகிட்டாலும் ஈஸியாக வந்து அது ஏரில் ஸ்ப்ரெட் ஆகி ஹியூமனுக்கும் அஃபெக்ட் ஆகும். பீப்புள் ஹூ ஆர் கான்ஸ்டன்ட்லி எக்ஸ்போஸ்டு டு பிக்ஸ் ஆர் அட் ரிஸ்க் ஆஃப் ஸ்வைன் ஃப்ளூ இன்ஃபெக்ஷன்ஸ். இது வந்து ஸ்வைன் ஃப்ளூ இன்ஃபெக்ஷன்ஸ் நமக்கு வந்துட்டால் ரொம்ப ரிஸ்க் தான். பை கீப்பிங் அவர் சரௌண்டிங்ஸ் ஃப்ரீ ஃப்ரம் சீவேஜ் வாட்டர். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்? சீவேஜ் வாட்டரில் தான் இந்த வைரஸ் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கும். சீவேஜ் வாட்டரில் தான் இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகியிருக்கும். அந்த சீவேஜ் வாட்டரை இந்த பிக்கு வந்து ஃபீட் பண்ணும்போது, நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, பிக்கு பார்த்தீங்கன்னா சீவேஜ் வாட்டர் எல்லாம் ட்ரிங்க் பண்ணும். சீவேஜில் இருக்கக்கூடிய அந்த சாலிட் வேஸ்ட் எல்லாமே ஃபீட் பண்ணும். அப்போது வைரஸ் வந்து ஈஸியாக அதுக்குள்ளே டிரான்ஸ்மிட் ஆகிடும். வி கேன் அவாய்ட் எக்ஸ்போசர் டு பிக்ஸ். ஓகேவா? இந்த மாதிரியான பிளேஸில் நம்ம பிக்கை கண்டிப்பாக க்ரோத் பண்ணக்கூடாது. ஸோ இதோடைய நேம் ஆஃப் த டிசீஸு உங்களுக்கு இந்த டேப்லெட் காலத்தில் கொஷின்ஸ் கேட்பாங்க கண்டிப்பாக. நேம் ஆஃப் த டிசீஸ், காசிட்டிவ் ஏஜென்ட், சிம்டம்ஸ். இப்போ வைரஸ் ஃபீவர், வைரஸால் காஸ் பண்ணக்கூடிய 2 டிசீஸ் நேமு, அதோடைய காசிட்டிவ் ஏஜென்ட், அதோடைய காசிட்டிவ் என்ன வைரஸ் வந்து அந்த டிசீஸை ஏற்படுத்துது, அந்த டிசீஸை உருவாக்குது, அதோடைய சிம்டம்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. டெங்கு ஃபீவர் நீங்கள் இந்த 2 வைரல் ஃபீவரும் எழுதிட்டு அதோடைய காசிட்டிவ் ஏஜென்ட்ஸ் என்னன்னு சொல்லி எழுதிட்டுங்க. வைரல் ஃப்ளேவி வைரஸ் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ். ஸ்வைன் ஃப்ளூ டிசீஸை காஸ் பண்ணக்கூடிய வைரஸ் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ். டெங்கு ஃபீவரை காஸ் பண்ணக்கூடிய வைரஸ் ஃப்ளேவி வைரஸ். ஓகேவா? ஸோ இதோடைய சிம்டம்ஸ் பாருங்கள். டெங்கு ஃபீவரோடைய சிம்டம்ஸ் ஹை ஃபீவராக இருக்கும், சிவியர் ஹெட்டேக்காக இருக்கும், மசில்ஸ் அண்ட் ஜாயிண்ட் பெயின், வாமிட்டிங் வந்து வாமிட் பண்ணும்போது பிளட்டோட வாமிட் பண்ணுவாங்க, ஸ்டொமக் பெயினாக இருக்கும். ஸ்வைன் ஃப்ளூ டிசீஸை காஸ் பண்ணக்கூடிய வைரஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ். இதோடைய சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ஸில் தான் நமக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். ஸோ நமக்கு சுவாசிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும், சிரமமாக இருக்கும். இன்டைஜஷன்ஸ், நமக்கு ஜீரண கோளாறு இருக்கும். நாசல் செக்ரீஷன்ஸ் நம்மளுடைய நாசல் செக்ரீஷன்ஸ்னு என்னது? அந்த நம்ம இம்யூனிட்டி பவர் வந்து நம்ம நாசலில் செக்ரீஷன்ஸ் ஆகும். ஸோ அதெல்லாமே அஃபெக்ட் பண்ணிடும். ஏன்னா காற்றில் நிறையா வந்து டஸ்ட்டெல்லாம் இருக்கும். அந்த டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம நாசலில் சம் ஃப்ளூட்ஸ் வந்து செக்ரீஷன்ஸ் ஆகும். அந்த ஃப்ளூட்ஸ் எல்லாமே இந்த வைரஸ் தான் வந்து ஈட் பண்ணிவிடும். ஸோ அதான் நாசல் செக்ரீஷன்ஸை ப்ரிவென்ட் பண்ணும். ஓகே, இதோடைய நமக்கு செகண்ட் லெசன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் லெசன் எவால்வேஷன் லெசன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவால்வேஷன்ஸ் தான் இருக்குது. டுடே இந்த கிளாஸில் நான் உங்களுக்கு இந்த எவால்வேஷன்லேருந்து தான் ஹோம்ஒர்க் கொடுப்பேன். இந்த கொஷினுக்கான ஆன்சர் நீங்களே கண்டுபிடிச்சி ரைட் பண்ணி ஹோம்ஒர்க்காக சென்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு நெக்ஸ்ட் லெசன் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது டவுட்னா ஜூம் மீட்டிங்கில் நீங்கள் கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.